This video sponsored by BuyModes application. இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே ப்ளே ஸ்டோர் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த எனி ப்ராடக்ட் வீட்டுக்கு உபயோகமுள்ள எந்த மளிகை பொருட்களோ எந்த பொருள் வாங்கலாம். ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. சூப்பர் ஆப் இது. BuyModes மறந்துடாதீங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. ஹாய் மக்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நம்ம மொபைலில் வரக்கூடிய எஸ்எம்எஸ்ஸு சாட் பண்ணுறது எல்லாம் இங்கிலீஷில், எல்லாருக்கும் இங்கிலீஷில் வந்து நம்ம தாய் பாஷையில் படிக்க தெரியாது இல்லையா. இங்கிலீஷ் எல்லாருக்கும் படிக்க தெரியாது. அது நம்ம தாய்மொழியில் எப்படி வர்ற மெசேஜுகளை எஸ்எம்எஸ்ஸுகளை எப்படி நம்ம பாஷையில் மாற்றலாம்ங்கிற ஒரு சின்ன ட்ரிக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் யூடியூப்புக்கு புதுசு, சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டில் நம்ம ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இந்த சர்ச் பாரை கிளிக் பண்ணுங்கள். ஸ்க்ரீன் ரெக்கார்டர் என்ன டைப் பண்ணுங்கள். ஸ்க்ரீன் ரெக்கார்டர் டைப் பண்ணிட்டீங்களா? ஸ்க்ரீன் ட்ரான்ஸ்லேட் இதை மாதிரி ஒரு ஆப் வரும். இதை டவுன்லோட் பண்ணிங்க, இன்ஸ்டால் பண்ணிங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிடுறேன். அப்புறம் இது வரக்கூடிய பெர்மிஷன் எல்லாம் அலோவ் கொடுத்துருங்க. எல்லாம் கொடுத்து முடிச்சிட்டிங்கன்னா இந்த பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் நம்ம லாங்குவேஜ் செட் பண்ணணும். இப்போ எனக்கு வரக்கூடிய எஸ்எம்எஸ் ஃபுல்லாக இங்கிலீஷாக இருக்குது. அது தமிழில் எனக்கு வரணும், என்ன இப்படி மாற்றி வச்சுருக்கு. இதில் இந்த டச் பண்ணிட்டீங்கன்னா இங்கிலீஷ் உங்களுக்கு ஹிந்தி வேணும், இல்லை எல்லா லாங்குவேஜும் இருக்குது. இல்லை உங்களுக்கு எந்த பாஷை வேணுமோ அதை அதில் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த இங்கிலீஷ்ங்கிற இடத்துல இந்த பாஷை ஆயிடும். செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ க்ளோஸ் கொடுத்துக்கலாம். இது அப்புறம் இதை ஆன் பண்ணிக்கங்க. இங்கே என்ன வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த தமிழ் இங்கே டச் பண்ணிங்கன்னா வந்துடும். உங்களுக்கு எந்த பாஷை வேணுமோ அதை நம்ம தாய் பாஷை ஏதோ அதை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்புறம் இதை ஆன் பண்ணிக்கங்க. ஆன் கொடுத்துட்டீங்க, அக்செப்ட் கொடுத்துருங்க, அலோ கொடுத்துருங்க. பார்த்தீங்களா, இதை மாதிரி ஒரு எம்பளம் வரும் பாருங்கள். எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம். நெக்ஸ்ட்டு சின்ன ஒரு எப்படி அதை மாற்றுறது, எப்படி அந்த இங்கிலீஷ் வரக்கூடிய இங்கிலீஷ் எப்படி நம்ம தமிழ்லையோ நம்ம எதை செலக்ட் பண்ணிக்கோ அந்த பாஷையில் எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். வாட்ஸ்அப் எடுக்கலாம். சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இந்த தெரியக்கூடியதை நம்ம பாஷையில் மாற்றணும்னா அதை இழுத்துட்டு வந்துடுங்க. இது